அனைவருக்கும் வணக்கம். மின்னம்பலம் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை விட பயப்படுகிறேன். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்கேருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனால் இங்கே இருக்க வேங்கை வேலுக்கு ஏன் முதல்வர் போகலைன்னு சொல்லி இது சமூக அநீதி இல்லையா? என்ன இழிச்ச வாய பாருங்க. இல்லை வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூரோட டென்சிட்டி ஒன்று நினைக்கிறீங்களா? எல்லாமே அநீதி தானே சார்? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்க. என்னோட சார் டோன்ட் கம்பேர். நீங்க வந்து ஏன் புது கேளுங்க. முதல்வர் போகலைன்றதுதான் என்ன இருக்கும், பார்க்கவில்லை. போனா என்ன இருக்குன்னு கேட்டேன். டென்சிட்டி வந்து வித்தியாசம் இருக்கலாம் சார். இப்போ அவர் கேட்கறது என்னன்னா, வேங்கை வயலுக்கு ஒரு சமூகம் பாதிக்கு, நீங்க தனி மனிதன் சொல்றீங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமா அவர்களே இங்க வந்து ஆயுது விசாரணை நேர்மையா நடக்கல, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு. ரெஃபர் பண்ணீங்க, வாங்கிட்டீங்களா சார்? இன்னை வரைக்கும் உங்களால செஞ்சது யார், ஏன் மறைக்கணும்னு கேட்க முடிஞ்சதா? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. The investigation has to be started. Ball has to be put into motion. Provided you should identify the ball. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அப்பதான் பிரச்சனை வருது. அவங்களுக்குள்ளே பண்ணிட்டாங்களா போட்டியில? அப்படி ஒரு தேரி ஓடுது. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. என் பேர் சிபிகண்ணன். இப்போ ஒரு தொகுதியில வேட்பாளர் நிப்பாட்டுறோம்னா அந்த தொகுதியில அந்த வேட்பாளர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எந்த பின்புலத்தில் இருக்காரு, அவருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நிப்பாட்டுறாங்க. வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கும் கொடுப்போம். இப்போ என்ன கூட பொதுத்துறை நிற்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு. அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? ஆமாம், கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதாவது நீங்கள் எப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அதாவது இந்து ஆளுகளுக்கும் பிரச்சனை கிடையாது, முஸ்லீம் தோழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, அங்கே ஏற்றலாம் அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் கூட இருக்கும் போராடவும் இல்லை, ஒருத்தரும் முடிச்சிருங்க வரல. ஆனா அறநிலையத்துறை மட்டும் தான் கேஸை போட்டு இது எப்படி தோணுதுன்னா, நீங்க தான் மதத்தை வந்து வச்சு அரசியல் பண்றீங்களோ, நீங்க தான் வந்து மத கலவரத்தை உண்டு பண்றீங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இடத்துல ஏற்கனவே ஏத்திட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல ஏத்தினால் பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு பிரச்சனை வரலாம். எப்படி ஒரு எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் பார்ட்டில இருக்காங்களே மக்கள் தாங்க. ரிட்ட படிச்சு பாத்தீங்களா? தயவு பண்ணி படிச்சு பேசு, பெரிய விஷயம் பேசுறீங்க. அதுல எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அப்பீல் ஆயிருக்கான்னு பாருங்க. நீங்க வந்து போராடலங்கன்னா அரசு அமைதியா இருந்தா இந்நேரம் டென்ஷன் ஆகி போராடி இருப்பாங்க. இஸ்லாமியர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேச வேண்டிய விஷயத்தை கவர்மெண்ட் பேசுது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சார் இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைய போறாங்கன்னு சில பேச்சு போயிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைஞ்சா திமுகவோட பலம் குறைஞ்சிருமா சார்? இப்படிதான் பேசாதீங்க, இப்படிதான் பேசுறீங்கன்னா நான் உசுரவே விட்டுருவேன். பாத்துக்கிருக்கேன். அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிச்ச உடனே அரசு பதறி போய் 7 லட்சம் ஓட்டாச்சு, ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியணி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது. சோறு தின்னாங்களா வேற என்ன தின்னானுங்களான்னு தெரியல, நான் உங்களை சொல்ல சார். ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கல. காரணம் என்னன்னா, எங்க கிட்ட நிதி இல்லை, நிதி பற்றாக்குறையில் இருக்கும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதும், இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப்பு பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள், பெண்கள், அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்லை, அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை, இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கறது எந்த விதத்தில் சமூக நீதி, எந்த விதத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ்? இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்லை செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து நாடு தழுவிய போராட்டம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதை கூட நிராகரிக்கல, அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோசியல் ஜூஸ்ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை நாளை காலம் செய்யலாம். நாளை காலம் பேப்பர் பாருங்களேன், வந்தால் வரும்.
அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. 20 வருஷத்துக்கு பிறகு தீர்த்தோம். 20 ஆண்டு காலம் இப்போ ஜெயலலிதால முடியல, எடப்பாடியால முடியல, ஏன் கலைஞருக்கு கூட முடியல. 20 ஆண்டு கால பிரச்சனையை இப்ப தீர்த்திருக்கோம். எல்லாம் ஓட்டுக்காக. நிதி நெருக்கடி என்பது வேறு எந்த அரசுக்கும் தராத நெருக்கடியை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய 6000 கோடி கேட்குறீங்க, நீங்க 600 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா 20 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை 2021 தேர்தல் வாக்குறுதியில எங்களால தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அது என்னாச்சு அப்படிங்கறது தான் அவர் சொல்றாரு. தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அது என்ன, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன செஞ்சமா இல்லையாங்கறத பிரச்சனை. அதான் செய்யலையேன்னு தானே இப்ப பிரச்சனை. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சோ வாட், ஒத்துக்கிட்டோம். நீ கையில இல்ல, பணம் இல்ல, சோ வாட். தேர்தல் பரப்புரை போகும்போது இதே மக்கள் கேட்பாங்க, இதே மாணவர்கள் சோவாட்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள், என் பேர்லயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 1,76,000 கோடி நாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அடையாளம், நாங்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததற்கு காரணம் அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? அந்த இயக்கத்திலே பெரியார், அண்ணா, கலைஞர்லாம் இருந்தாங்க. ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் அண்ணா. இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அவர் தானே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இல்லையா, பாரதி பாடிட்டார். நாங்க பாரதியார் பாடினார், பாரதியார் பாடினார். பக்தவச்சலம் முதலமைச்சர் 62 தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு தீர்மானம், தமிழ்நாடு தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க? 30 ஆண்டு காலம் தமிழகம் முன்னேறி இருப்பதற்கு காரணம், மொழியை காப்பாற்றியதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட தத்துவம். அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய? ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம், எவ்வளவு பாலம் கட்டினார் டிஆர் பாலு. இன்னைக்கு வந்து இத்தனை எய்ம்ஸ் வந்திருக்கு. அதுக்கு யாரு காரணம்? திமுக இருந்து போன ஆராசா தான் காரணம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர், எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? ஆமாயா நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி பண்ணிக்க சொல்றோம்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை.